அதுக்கப்புறம் சங்கர் சாரோட கல்யாணம் நாங்கள் இந்தியன் பண்ண போகிறோங்கிறப்ப இன்னும் பெரிய பொறுப்பு, பெரிய ரெஸ்பான்சிபிள், கமல் சார் நடிக்க போகிறாரு அப்படின்றதுலாம் ரொம்ப எங்களுக்கு ஒரு பெரிய சக்தியை கொடுத்துச்சு. ஸோ நாங்கள் வந்து இந்த முறை கதையில் வந்து பயங்கரமாக கரெக்டாக அடிச்சிடணும் அப்படிங்கிறதெல்லாம் வந்து எங்கள் டீமில் பேசிப்போம். ஸோ அதனால் வலுவான ஒரு கதையும் கிடச்சிச்சு. அதனால் அந்த டைம்லாம் இம்மீடியட்டாக வந்து டிஸ்கஷன் கிளம்புனதும் லீவ் பெரிய கேப் உள்ள ஒன்லி சங்கர் சார் பொண்ணு பார்க்க போனாங்க, மேரேஜ் பிரேக். நம்ப மாட்டேங்க சார், மேரேஜ் முடிஞ்சு ஒரு 3ஆவது நாள் வந்து சார் வந்து சேலம் டிஸ்கஷன் கிளம்பிட்டோம். அவ்வளோதான், 3 நாளோ 4 நாளோ சார் இங்கே இருந்தாங்க. டிஸ்கஷன் போகலான்னு கிளம்பிட்டாங்க. உடனே என்ன சங்கர் அப்படின்லாம் பாலகுமாரன் சார் சொல்லுவார், வந்து இல்லை போயிடலாம் அப்படின்ட்டு ஒரு கிட்டத்தட்ட ஒரு 10 நாள் அங்கே டிஸ்கஷன் போயிட்டு வந்தோம். இங்கே ஒரு சின்ன வேலைகள்லாம் பார்த்துட்டு மறுபடியும் ஊட்டி டிஸ்கஷன் கிளம்பிடுவோன்ட்டாங்க. சங்கர் கல்யாணமாக இப்படி விட்டுட்டு போ அப்படின்னு சொல்லிட்டு பாலகுமாரன் சார் தான் வந்து சங்கர் சாரையும் ஒய்ஃப் எல்லாத்தையும் என் ஃபேமிலிலாம் கூட்டிகிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து இந்த மேரேஜுக்கோ அந்த 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 அதுக்கான ஸ்பேஸே கொடுக்காம இந்தியனை வந்து பெரிய வெற்றி கொடுக்கணுங்கிறதுல ரொம்ப அதை நான் பக்கத்துலேருந்து பார்த்துருக்கேன். கல்யாணம் ஆன 2ஆவது நாள் ஆஃபீஸில் வந்து உட்காந்துருப்பாங்க. காலைல உட்காந்து நைட்டு 10 மணி வரைக்கும் உட்காந்துட்டே இருப்பார். என்னடா இவருக்கு கல்யாணமாகி வீட்டுக்கு போக மாட்டேன் அப்படின்னு நாங்களாம் பேசி, இவர் போனால் தான் நாங்களும் போக முடியும். ஸோ அந்த சின்சியரை நாங்கள் கண்ணு பக்கத்தில் இருந்து நாங்கள் பார்த்துருக்கோம். ஸோ அந்த படத்தில் ஒரு பெரும் உழைப்பு சார். வந்து அவரோட முதல் குழந்தை பிறக்கிறப்ப கூட நாங்கள் வந்து இங்கே 19 சுதந்திர போராட்டம் அந்த பீரியட் வந்து ரத்னம் சாருடைய இடத்துல நாங்கள் ஷூட் பண்ணிகிட்ருக்கோம். அப்போ தான் அவங்க டெல்லியில் சார் குழந்தை பிறகுது. அப்போ கூட போகல சார், நான் 2 நாள் கழித்து தான் போனாங்க. ஸோ இந்த அளவுக்கு முழுக்க அந்த படம் வந்து அந்த படத்தை சிறப்பாக கொண்டு வரணுங்கிறதுல அதிக கவனம் செலுத்தணும் அந்த படத்தை பார்த்து. இந்த 2 வெற்றிக்கு அப்புறம் ஏன் குஞ்சுமோனோட சங்கர் தொடரலை தன்னுடைய பயணத்தை? பெரிய சம்பளம், அங்கே ஒரு சின்ன மனஸ்தாபம் ஏதோ இருந்திருக்குமோ. எனக்கு அவ்வளோ இன்டீரியராக அதுக்குள்ளே நான் போய் தெரிஞ்சுக்கல சார். 2 படம் ஓகே அங்கே பண்ணி கொடுத்தாச்சு. இப்போ ரத்தன் சார் ப்ரொடியூசர், கமல் சார், ஸோ அடுத்த கட்டத்தை நோக்கி நகர்ந்துட்டாங்க அப்படி தான் நான் நினைக்கிறேன். ஸோ அதுக்குள்ளே என்ன நடந்துச்சுன்னு எனக்கு அவ்வளோவா தெரியல எனக்கு அப்போ.